பார்க்க போனால் இது ஒரு சாதாரண விஷயம். இதை தான் சொல்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லி. மனித வளத்துக்கு பதிலாக இயந்திர வளம். இயந்திர வளம் இன்றைக்கு வருடங்களோட கூட காலம் மாறாக மனித வளத்தின் இடத்தை இயந்திர வளம் பிடிச்சு கொண்டிருக்கும். இதற்கு தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கலாடி அவங்களோட பாடத்திட்டங்களுக்குள்ள இந்த ஐடின்றது தொழில்நுட்பத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஒரு விவசாய மகன் என்று சொல்கிற அளவில் பெருமை இருக்கட்டுக்கும், ஒரு மீனவன்ற மகன் என்று சொல்கிற அளவில் பெருமை இருக்கட்டுக்கும், அது பரம்பரை சார்ந்தது. 50-100 வருஷங்கள் கடந்து போகைக்குள்ள எங்களுக்கு ஒரு அடையாளம் எந்த ஒரு இடத்துலையும் கல்வி எங்களை முன்னிலைப்படுத்தும். ஆனால் இனிவரும் காலங்களில் தொழில்நுட்பம் தான் முன்னிலைப்படுத்தணும் என்ற அளவுக்கு உலகம் இன்றைக்கு தொழில்நுட்பமயமாகி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு சாதாரண கல்வி கற்காத ஒரு குடிமகனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீன்பிடி, விவசாயம், கட்டிட தொழில்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சரி கொண்டு போய் கொண்டு கேட்கல. அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி வெளிநாடுகளை நோக்கி வரும். அங்கே போயிட்டு என்ன செய்கிறோம்? கம்ப்யூட்டரை தட்டிட்டு இருக்கோமா? இல்லை. கட்டிட வேலைகள், இந்த கம்பி கட்டுற வேலை, சீமந்து உழைக்கிற இதை தான் செய்கிறோம். இன்றைக்கு இயந்திரங்கள் அதை செய்யுது. உற்பத்தி நிறுவனங்கள் குறைந்த விலையில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் இதை கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு கரண்டில் போட்டு சார்ஜ் பண்ண சரி அதில் வேலையை அது பார்க்க போகுது. ஒரு மனிதன் 100 கம்பி கட்டுற நேரத்தில் இது 2000-3000 கம்பியை கட்டி முடிக்குது. அப்போ முதலாளிமார்களும் இதைத்தான் இனி சந்தையிலிருந்து வாங்கி தங்களோட தொழில்களில் பயன்படுத்த முன்வைவார்கள். ஸோ இந்த இடத்துல மனித வளம் ஒதுக்கப்படுது. அப்போ எதிர்வரும் காலங்கள் தொழில்நுட்பம் தான் இதை எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோபோஸ் சர்வதேச சந்தையில் இருந்து சும்மா சாதாரண சந்தையில் உள்ளே வரும்போது இனி கூலி தொழிலாளிகள்லாம் டிமாண்ட் குறையும். அதாவது அவங்களோட தேவைகள் இனி குறைய போகுது. இதால் பாமர மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. இதுதான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் நன்மை என்று சொல்லி இந்த உற்பத்தியாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தி செய்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு இது உற்பத்தியை மேம்படுத்த அவனோட கம்பெனிக்கு நல்ல பேராக இருக்கும், வருமானம் கூடிக்கொண்டு போகும். ஆனால் இதால் பாதிக்க போகிறதாரு கூலி தொழிலாளிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டார், சவுதி அரேபியாலெல்லாம் கூடுதலான தொழில்கள் கம்பி கட்டுறது, சிமெண்ட் உழைக்கிறது, இந்த பெரிய பெரிய பில்டிங்களில் கான்ட்ராக்டர்ஸுக்குள்ள போயிட்டு வேலை செய்கிறது தான் அவங்ககிட்ட பிரதானமான தொழில். வெயில் மழை என்று பாராமல் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற தொழில்கள் இது. இதில் இன்றைக்கு தொழில்நுட்ப மயமாக்கல் என்று சொல்லி இப்படியானதில் கொண்டு வைக்கினா எத்தனை குடும்பங்கள் இதால் பாதிக்கப்படும். சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம், பார்க்கையில் ஒரு புதினமான விஷயமாக இருக்கலாம் ரோபோ கம்பி கட்டுறது. ஆனால் உள்ள உற்று நோக்கி பாருங்க, இது எத்தனை பேரை பாதிக்க போகுதுன்னு சொல்லி சிந்திக்க வேண்டிய விஷயம். மக்களே, எதிர்வரும் காலங்களையும் எங்கட பிள்ளைகளும் ஒரு நேரம் ஒரு இடத்துல போயிட்டு தங்களோட தகவல்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருமென்று சொன்னால் அந்த இடத்துல முதலாவது முன்வைக்கப்படுற கேள்வி ஐடி படிச்சியா இல்லை தொழில்நுட்பம் படிச்சியா தெரியுமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். அதற்கேற்ற வகையில் எங்களோட சந்ததிகளையும் நாங்கள் கொஞ்சம் வளர்த்தெடுத்து தயார்படுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமான இருந்தேன்னு சொன்னால் உங்களோட உறவு நம்மளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.